ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச கதை மாதிரின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திமுக ஆட்சியில இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு தோண வைக்கிற சம்பவம் தான் கிட்டத்தட்ட 90 பெண்களுடைய கிட்னி திருடப்பட்டிருக்க சம்பவம். தமிழ்நாட்டையே பெருசா உழுக்க ஆரம்பிச்சிருக்க இந்த சம்பவத்தை திராவிட மாடலுடைய பல சாதனைகள்ல ஒன்னா எழுதலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல திராவிட மாடல் அரசாங்கம் புதுசா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. திருட்டுக்கு பேர் போன ஆட்சியில இப்ப புதுசா ஒரு திருட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இந்த கிட்னி திருட்டு. இலவச பேருந்து பயணம் கொடுத்தாங்க, மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட 90 பெண்களை ஒத்த கிட்னியோட சுத்த விட்டு இருக்காங்க. யாரோ ஏமாத்தி திருடி இருக்காங்க. அதுக்கு திமுக என்ன செய்யும்னு கேக்குறீங்களா? அந்த கிட்னி திருட்டு புரோக்கரே திமுக நிர்வாகிதானா. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம்னு மருத்துவத்துறையில மாபெரும் சாதனைகளை செஞ்சுட்டோம்னு துறை அமைச்சரும் முதலமைச்சரும் பெருமை பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 90க்கும் மேற்பட்ட தமிழக பெண்கள் கிட்ட கிட்னி திருட்டு போயிருக்குன்ற செய்தியை கேள்விப்படுற ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இடுப்புல கைய வச்சு அவங்களுடைய கிட்னி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் போல. ஏன்னா அந்த அளவு விதவிதமா திருடப்படுறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், அக்ரஹாரம், வெப்படை, குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் விசைத்தறி கூடங்கள்ல நேரடியாகவும் 1 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை செய்யறாங்க. இப்படி வறுமையால வாடுற விசைத்தறியாளர் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை குறி வச்சு கிட்னியை கொடுக்கறவங்களுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் பணம் தரேன்னு சொல்லி தனியார் மருத்துவமனைகளுக்கு ரகசியமா அழைச்சிட்டு போய் கிட்னி விற்பனை செஞ்சிருக்காங்கன்ற செய்தி வெளியாகி தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு அரசாங்கமோ இல்ல அதிகாரியோ இல்ல அரசியல்வாதியோ மக்களுடைய கஷ்டத்தை போக்குறவங்களா இருக்கணும். ஆனா மக்களுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி அதுலயும் காசு சம்பாதிக்கிற ஈன பிறவிகளை என்னன்னு சொல்றது? இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அது எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கிட்னி திருடுறவன்னு எல்லாரும் கரெக்டா திமுகவுல முக்கிய பொறுப்புல இருக்காங்கன்ற கேள்வியும் எழுப்பப்படுது. இப்போ நாமக்கல் மாவட்டம் மருத்துவ திட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் தலைமையிலான டீம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேர்ல போயிட்டு விசாரணை பண்ணி கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பா ஈரோடு, திருச்சியை சேர்ந்த 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகம் சார்பா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சரி, இந்த கிட்னியை திருடிக்கிட்டு காசு கொடுத்தாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு கிட்னிக்கு 5-10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி தரன்னு சொல்லி 1 லட்சம் முன்பணம் மட்டும் கொடுத்து ஏமாத்திட்டு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த நோயாளிகளுக்கு 50 லட்சம் வரைக்கும் அதை வித்திருக்காங்க. இந்த கிட்னி திருட்டுல முக்கிய மூளையா செயல்பட்ட திமுக பேச்சாளர் இடைத்தரகர் ஆனந்தன் மேல வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறையினர் தீவிரமா தேடிக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் போதைப் பொருள் கடத்தல் விற்பனையிலையும் திமுகவினருக்கு தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே சந்தி சிரிக்கிற நேரத்தில் இப்போ சட்டவிரோத கிட்னி திருட்டு சம்பவங்கள்லையும் இடைத்தரகரா ஈடுபட்டு இருக்கிறது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனையே கடிக்கிற சூழலுக்கு திமுக காரங்க துணிஞ்சிட்டாங்களான்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. கொரோனா காலகட்டத்தில் தமிழகத்தையே பக்காவா கட்டுப்பாட்டில் வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஒரே வருஷத்துல 21 அரசு மருத்துவ கல்லூரிகளை தொடங்கி சாதனை படைச்சாங்க. ஆனா திமுக ஆட்சியில இபிஎஸ் கொண்டு வந்த மினி கிளினிக்குகளை மூடுனது, ஏற்கனவே சட்டவிரோதமா இயங்கி வந்த கருக்கலைப்பு மருத்துவமனைகளை சீல் வச்சது, இப்போ இந்த கிட்னி திருட்டுன்னு சுகாதாரத்துறை சுத்தமா சரிஞ்சு போயிருக்கு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வணிக நோக்கத்துல யார் தவறு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்கன்னு, நிச்சயமா குற்றவாளிகள் தப்பவே முடியாதுன்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கார். மனிதர்கள் உயிர் வாழ தேவையான முதன்மையான உடல் உறுப்புகள்ல சிறுநீரகம் முக்கியமான ஒண்ணு. அப்படிப்பட்ட சிறுநீரகத்தையே 1 லட்சத்துக்காக மக்கள் விற்க துணியறாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உரிமை தொகை கொடுத்தேன், இலவச பேருந்து பயணம் கொடுத்தேன்னு இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்டா நினைக்காம தமிழக மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சாதனை படைச்சிட்டோம்னு கதை அளந்துட்டு இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சரை என்னன்னு சொல்றது? ஒத்த கிட்னியோட 90க்கும் மேற்பட்ட பெண்களை சுத்த விட்டதும் இந்த ஆட்சியுடைய சாதனை தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.